Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கலைச்செல்வி. வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, தேங்க்யூ. சார், இப்போ ஆளுநருடைய பேச்சு அப்பப்போ சர்ச்சையை கிளப்பி கொண்டிருக்கும். அதுவும் இந்த கல்வி குறித்த பேச்சு அப்படிங்கிறது பெரிய விவாத பொருளாகவே மாறும். சமீபத்துல அவருடைய பேச்சு அப்படிங்கிறது மாநில பாடத்திட்டத்தை பற்றியதாக இருக்கிறது. மாநில பாடத்திட்டம் தரமற்றதாக இருக்கிறது என்கிற தொனியில் அவருடைய பேச்சு இருக்கிறது. இது எதனுடைய வெளிப்பாடாக பார்க்க வேண்டியிருக்கு? அவருடைய அறியாமையுடைய வெளிப்பாடு. அது தவிர சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னாரு, தமிழகத்துடைய கல்வி நிலையங்கள் ஃபர்ஸ்ட் 100 உள்ள அந்த லிஸ்ட்ல இந்தியாவில் இல்லவே இல்லைன்னாரு. அடுத்த நாளே உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரு, இல்லை நீங்க சொல்றது மாதிரி இல்லை, லோயலா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், ஐஐடி சென்னை வரிசையாக அவர் லிஸ்ட் போட்டு காமிச்சார், விஐடி அப்படின்னு வரிசையாக லிஸ்ட் போட்டு காமிச்சார். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த இந்த ஆளுநர் அது சரியில்லை, நீங்க சொன்னது தவறுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லும்போது, அரசாங்கத்திலிருந்து ஒருத்தர் சொல்லும்போது, இவர் சொன்னது சரியா இருந்தா இவர் மறுபடியும் பேசணும், இல்ல நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சரை பார்த்து பேசணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு, பேசாம ஓடி போயிட்டார். எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் இட் டிட். இந்த தூவி விட்டு போறதும்பாங்களே, அதெல்லாம் சாதாரண இந்த கிரேட் 4 கிரேட் 5 இவங்க இருக்காங்களே, 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்கள் இருக்காங்களே, அவங்க செய்ய வேண்டிய காரியம், ஒரு ஆளுநர் செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. அடுத்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டு பாடத்திட்ட முறை ரொம்ப தரங்குறை. எப்படி கண்டுபிடிச்சாராம்? 4-5 மாணவர்கள்ட்ட பேசினாராம். என்ன மெத்தடாலஜி இது? ஏதோ 4 மாணவர்கள்ட்ட பேசினாரா? யார் அவங்க? எந்த கல்லூரியை சேர்ந்தவங்க? எந்த விவரமாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. முதல்ல இது என்ன சயின்டிபிக் அனாலிசிஸ்? டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணணும்? கவர்னருடைய டியூட்டி என்ன? கவர்னர் ஆளுநர் மாசம் தன்னுடைய மாநிலத்தை பற்றி பிரசிடென்ட்டுக்கு ஒரு அறிக்கை அனுப்புவார், குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிக்கை அனுப்பார். எல்லா விஷயம் அந்த மாசத்துல நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில, கொள்கை அடிப்படையில் ஏதாவது முடிவெடுத்திருக்காங்களா, அல்லது கொள்கையை நடைமுறைப்படுத்துறது எப்படி இருந்தது, லா அண்ட் ஆர்டர் எப்படி இருந்தது, இது மாதிரி எல்லா விஷயமும் இவர் அறிக்கை அனுப்புவார். இப்ப இந்த அறிக்கையை அனுப்பும்போது இவருக்கு ஏதாவது இந்த மாநிலத்துல இதுல நிர்வாகத்துல மிகச்ச குறிப்பிடத்தக்க அளவிற்கு தவறுகள் நடக்கின்றன அப்படின்னு நினைச்சார்னா, அந்த தவறுகளை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கூட்டி போக வேண்டிய அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. அப்ப என்ன பண்ணுவாரு, முதல்வரை கூப்பிடுவாரு, 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. அந்நேரம் முதல்வர்கிட்ட இவர் சொல்லுவாரு. சொன்னோன்னு முதல்வர் சரி, நான் சரி செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் முதல்வர் சரி செய்யாம இருந்தா, ஆளுநர் தன்னுடைய நெக்ஸ்ட் மாதாந்த அறிக்கையில் இந்த மாதிரி நான் முதலமைச்சரை பேசினேங்கிறத சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம், ஆனால் நான் இதை பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன குற்றம் சொல்லக்கூடிய உரிமை ஆளுநருக்கு உண்டு. இதையும் தவிர ஒரு மாநிலத்தில் ஆளுநராக இருக்கும் ஒருவர் அந்த மாநிலத்தின் எந்த துறை செயலாளரையும் நேரிடையாக கூப்பிட்டு எந்த கோப்பையும் பற்றி விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. இதெல்லாம் உண்டு. எது இல்லைன்னா வெளியில போய் பேசுறது கிடையாது. அந்த அதிகாரம் அவருக்கு கிடையாது. அது மரபு கிடையாது. இவர் வெளியில திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கார். திரும்ப திரும்ப எல்லாத்தையும் பத்தி குறை சொல்றார். இந்த மாநில நிர்வாகத்தை எல்லாத்தையும் பத்தி குறை சொல்றார். 4 பேர் போய் பூணூல் போடுவாரு. ஒரு அரசியல்வாதி என்னென்ன காரியம் செய்யணுமோ அத்தனை காரியம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் செய்யறாரு. இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய நிறுவனம் ஒண்ணு ஆத்தரைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் இந்தியா பூரா உள்ள கல்வி நிலையங்களுடைய தரத்தை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில ஐஐடி சென்னை கண்டினியூஸ் டு பி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதை தவிர லோயலா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், இதில் கோயம்புத்தூர்ல உள்ள விமென்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இதுல எல்லாம் தமிழகத்துடைய கல்லூரிகள் எந்த தரத்தில் இருக்கின்றன, முதல் 100க்குள்ளேயோ முதல் 40க்குள்ளேயோ தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய பாப்புலேஷன் 10 கோடின்னு வச்சுக்கோ, 8ல இருந்து 10, ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் நம்பர். 140 கோடியில 10 கோடின்னு வச்சா நம்ம 10 விழுக்காடு கூட கிடையாது. இந்தியாவுடைய மக்கள் தொகையில தமிழ்நாடு 10 விழுக்காடு கூட கிடையாது. ஆனால் சிறந்த கல்வி நிலையங்களாக தர நிர்ணயம் ஒன்றிய அரசுடைய நிறுவனம் செய்ததில் நம்முடைய கல்வி நிலையங்கள் 10 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட கல்வி நிலையங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ யாரோ ஒருத்தங்க போய் சொல்றாங்க. ஒண்ணு அந்த ஒன்றிய அரசுடைய நிறுவனம், தர நிர்ணயம் செய்த நிறுவனம் பொய் சொல்லுது, அல்லது ஆளுநர் பொய் சொல்றார்.
ஏன்னா அவங்க சொல்றது இவங்க சொல்றது டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இப்ப ஆளுநர் வந்து என்ன சொல்லணும்? நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன், தரம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன், நீ எதை வச்சு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அந்த நிறுவனத்தை போய் கேள்வி கேட்கணும். கேட்பாரா? கேட்க மாட்டாரு. ஏன்னா இவர் சொல்றது என்ன? எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த அடிப்படையும் இல்லாமல் இதை சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், பொதுவெளியில் வருவது என்பது மரபு அல்ல. ஏற்கனவே சொன்னேன். நான் மேற்கு வங்கத்தில் வந்து பணிபுரிஞ்ச போது, மிதினாப்பூர்ங்கிற மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டது, மழையே இல்லாம. அப்போ அந்நேரம் ஆளுநர் இருந்த ராஜேஸ்வர், டிவி ராஜேஸ்வர், அது முதல்ல டைரக்டர் ஐபிஆர் இருந்தார். அதுக்கப்புறம் மாநில ஆளுநராக ராஜீவ்காந்தியால் நியமிக்கப்பட்டார். அவர் அங்க வந்திருந்த பொழுது பாங்குரா போனார், புருலியா போனார், மிதினாப்பூர் போனார். அவருக்கு அந்த உரிமை இருக்கு. வந்து எங்கிட்ட கேட்டார், என்ன பண்றீங்க, இதுக்கு வந்து நிவாரணம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நாங்க வந்து என்ன பண்ணோம், நிறைய அந்த குளங்கள் வெட்டுறது, குளங்களை தூர் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கிணறுகளை வந்து புதுசா வந்து வெட்டுறது, ஒரு மழை வரும் பொழுது நீரை சேமிக்க வைக்க வேண்டிய எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தோம். இதையும் தவிர இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதன் மூலம் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம். அவர்களுக்கு வந்து பார்ட் இன் கேஷ், பார்ட் இன் வீட் ஆர் ரைஸ், உணவு தானியங்கள், அவர்களுடைய மொத்த சம்பளத்தில் பாதிக்கு உணவு தானியங்கள், மீதி பாதிக்கு கேஷ், இப்படி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மாநில அரசுல வந்து. அப்ப என்னுடைய மாவட்டத்துக்கு வந்தபோது 2 விதமா நாங்க வந்து அங்க வந்து போட்டோஸ் வச்சிருந்தோம். ஒண்ணு வந்து எந்தெந்த சிரமங்களை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது பூரா பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த போட்டோ எடுத்து வச்சிருந்தோம். அடுத்து எந்தெந்த செயல்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நிவாரண பணிகளுக்காக, அதை கலர் போட்டோவை அடுத்த சைடில் வச்சிருந்தோம். தலைப்பும் கொடுத்திருந்தோம், திஸ் வி ஃபேஸ், இதை நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட்டை காமிச்சோம். தஸ் வி பிரேவ், இப்படித்தான் நாங்கள் தைரியமாக முன்னேற்பாடுகள் செய்கிறோம் அப்படின்னு அதை வந்து கலர் போட்டோல போட்டோம். அவர் வந்து டிவி ராஜேஷ் வந்து கவர்னர் வந்து என்கிட்ட கேட்டாரு, என்னப்பா பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கலர் என்ன விஷயம் இது அப்படின்னாரு. பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நிலவரம் சார், கலர் போட்டோ வந்து எங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அப்போ அவர் வந்து எல்லா கேள்வியும் கேட்டார் எங்களை. இன்னொரு மாவட்டத்தில், இந்த மாவட்டத்துடைய பேர் சொல்ல சில விஷயங்கள் அவருக்கு திருப்தி இல்லை, சில விஷயங்கள் அங்க போன போது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, கல்கட்டா போனதுக்கு அப்புறம் கடிதம் எழுதினார். இவருக்கு வந்து முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதினார், மெதினிப்பூரில் நாங்கள் கண்ட பல விஷயங்கள் எங்களுக்கு திருப்திகரமாக இருந்தன. அதே மாதிரி அந்த அந்த மாவட்டத்தை சொல்லி அதில் சில விஷயங்கள் இன்னும் சீர் செய்யப்பட வேண்டியவையாக இருக்கின்றன, இவ்வளவுதான் சொன்னார் ஒழிய அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் சொல்லியிருப்பார். பப்ளிக்ல வரல, அவர் பப்ளிக்ல வரக்கூடாது. ஆனா இவரு தேவையில்லாத சர்ச்சைகளை பொதுவெளியில் கிளப்பி கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர். இவருக்கு டொமைன் நாலேஜ்னு ஒன்று சொல்லுவோம். டொமைன் நாலேஜ்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை பற்றி எந்த அளவுக்கு அறிவாற்றல் இருக்கிறது அப்படிங்கிறது. இவருக்கு பல விஷயங்கள்ல வந்து அறிவாற்றல் வந்து இருக்க முடியாது, அது இவருடைய தவறு கிடையாது. ஆனா இவருக்கு துணையாக அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவங்க அதை சொல்லணும் அவர்கிட்ட. அப்ப இவருக்கு துணையா இருக்க அதிகாரிகள் எல்லாம் இவருக்கு விரோதமா இருக்காங்களா, தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்களா தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் இவ்வளவு சொல்றாரு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு என்னென்னமோ சொன்னாரு. போன தடவை சென்னையில வெள்ளம் வந்தபோது இவர் எங்க இருந்தாரு, ஏன் போக வேண்டியதானே? இவர் நினைச்சா இவருக்கு பிளேன், ஏரோப்ளேன் கிடைக்கும், ஹெலிகாப்டர் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்ல, ஒரு இடத்த கூட போய் பார்க்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? அதனால இது பொறுப்பற்ற பேச்சு, இந்த பேச்சு வந்து. சார், பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராகவும் இருக்கிறார், அதனால இந்த கவலை அவரிடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சாராரும் உடைய கருத்தும் இருக்கே சார். ஆமாங்க, பல்கலைக்கழக வேந்தரா இருக்கிற இவர் வந்து தாராளமா வந்து பல்கலைக்கழகத்துல வந்து எங்க தரம் வந்து குறைஞ்சிருக்குங்கிறத பின் பாயிண்ட் பண்ணி சொல்லட்டும். எந்த பல்கலைக்கழகத்தில் போய் ஆய்வு செஞ்சாரு, அல்லது எந்த பல்கலைக்கழகத்தில் இவர் சொன்ன ஆட்கள் ஆய்வு செஞ்சாங்க, அந்த ஆய்வு முடிவை கொடுக்கட்டும். தட் இஸ் சயின்ஸ், தட் இஸ் அனாலிசிஸ். அப்படித்தான் இருக்கணும். இப்ப இதுல வந்து வறுமை ஒழிப்பு திட்டத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பணம் கொடுக்குறோம். 19 கொடுத்த பணத்தை எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கொடுத்த பணத்துல எத்தனை பேர் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, எந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லைங்கிறத பத்தி ஒரு சர்வே நடத்தணும். அந்த சர்வே அடிப்படையில் பேசணும். இவர் எந்த சர்வே நடத்தினாரு? அப்படி சர்வே நடத்தியிருந்தாலும் இவர் முதலமைச்சருக்கு சொன்னாரா, நான் பார்த்த சர்வேல இப்படியெல்லாம் இருக்கு, இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா? அதான் திடீர்னு சொல்லி தமிழகம் என்ற பெயர் தமிழ்நாடு என்ற பெயரோட பொருத்தமானது எந்த அடிப்படையில் சொன்னாரு? இவருக்கு என்ன விவரம் தெரியும்? பெரியார் ஒருத்தரை தவிர வேற எல்லாரையுமே சனாதனவாதிகள்னு சொல்லிட்டாரு. எந்த அடிப்படையில் சொன்னாரு? வள்ளலார சனாதனவாதின்னு சொன்னாரு. வள்ளலார் வந்து முருகனை துதித்த வள்ளலார், நடராஜனை, தில்லை நடராஜனை பக்தியுடன் பார்த்த வள்ளலார் இறுதியில் ஒளியே தெய்வம் என்று சொன்னார். அது இவருக்கு தெரியுமா? யாராவது இவர்கிட்ட சொன்னாங்களா?
அப்ப ஒளியே தெய்வம் என்று சொன்ன ஒருத்தருக்கும் சனாதன தர்மத்துக்கும் ஏதாவது இது இருக்கா, ஒற்றுமை இருக்கா? இது மாதிரி தான். அதனால திரு ரவி அவர்கள் கவர்னரா இல்லாம இருந்தா இந்த மாதிரி ஏதாவது பேசினார்னா என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, யாரோ ஏதோ உளறிட்டு போறாங்க விடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா ஒரு மாநில ஆளுநரா இருக்கிறதுனால இவ்வளவு தூரத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். சார் நீங்க சொன்னீங்க ஒன்றிய அரசு ஆய்வு செய்தது. அதுல வந்து சென்னை ஐஐடி வந்து ஒரு நிறுவனம் முன்னணியில இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப சென்னை ஐஐடில நம்ம மாநில பாடத்திட்டத்துல படித்த மாணவர்கள் எத்தனை பேர் இடம்பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா சார்? இல்லைங்க, அந்த கேள்வி அவர் கேட்கட்டும். அந்த கேள்வியை சொல்லி இந்த மாநில பாடத்திட்டத்தில் படிச்சவங்கள இத்தனை பேர் மட்டும்தான் இருக்காங்க, ஏன் மற்றவங்க வரலன்னு சொல்லி கேள்வி கேட்கட்டும். இப்ப இதுல வந்து இன்னொன்னு நான் சொல்றேன், ஐஐடியில படிச்சவங்க மட்டும்தான். எது முக்கியம்? ஐஐடியில எதுக்காக படிக்கிறோம்? வேலை வாங்குறதுக்காக தானே, வேலை கிடைக்கிறதுக்காக தானே. இப்போ இதுல மாநில பாடத்திட்டத்துல படிச்சவங்கள எத்தனை பேர் வந்து நல்ல வேலையில் இருக்காங்க, வெளிநாட்டுல நல்ல வேலைக்கு போயிருக்காங்க. இந்த மாநில பாடத்திட்டத்துல படிக்காதவங்க எத்தனை பேர் வந்து நல்ல வேலைக்கு போயிருக்காங்க. இதையெல்லாம் வந்து தானே பேசணும். சும்மா வெறுமனே வந்து ஐஐடியில படிச்சாரு, அதனால அவங்க புத்திசாலி, ஐஐடியில சேராதவங்க முட்டாள்னு சொல்ல முடியாது. ஐஐடியில படிக்கிறதுக்கு அடிப்படை திறமை வேணும், சந்தேகமே கிடையாது. ஆனா ஐஐடியில் உள்ளவங்க மட்டும்தான். நம்ம எம்ஐடியில வந்து சுஜாதா படிச்சாரு, சுஜாதா ரங்கராஜன் வந்து இந்த ரைட்டர் இருக்காரு, அவரை விடுங்க. கலாம் வந்து எம்ஐடியில தான் படிச்சாரு, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி தான் படிச்சாரு. புரிஞ்சு போயிட்டாங்களா? நம்முடைய பாடத்திட்டத்துல படிச்சவங்க இந்த ஹார்வர்டு தமிழ் சேருக்குன்னு ஒவ்வொருத்தரும் $5 லட்சம் 2 பேர் கொடுத்தாங்க. டாக்டர் ஜானகிராமன் கொடுத்தாரு, டாக்டர் சம்பந்தம் ஐயா கொடுத்தாரு. ஆளுக்கு 5 லட்சம் கொடுத்தாங்க. ஜானகிராமன் வந்து இதுல வந்து ஹார்ட் சர்ஜரியில் வந்து பெரிய ஆளு. இவர் வந்து சம்பந்தம் ஐயா வந்து ஆங்காலஜியில் பெரிய ஆள். எனக்கு 2 பேரும் தனிப்பட்ட முறையில் தெரியும். இப்ப நம்ம பாடத்திட்டத்தை படிச்செல்லாம் குறைஞ்சு போயிட்டாங்களா? நான் முதல்ல வந்து ஐஏஎஸ் போய் படிச்சேன். ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து என்னுடைய பேட்ச்மேட். அவர் ஐஎஃப்எஸ்ல இருந்தார், நான் ஐஏஎஸ்ல இருந்தேன். அவர் என்கிட்ட பாலா நீங்க எந்த காலேஜில் படிச்சீங்க அப்படின்னாரு. நான் வந்து ஐயனாடா ஜானியம்மாள் காலேஜில் கிராஜுவேஷன் பண்ணேன். அவர் வந்து ஸ்டீஃபன் ரைட் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று ஹி வாஸ் ஜேஎன்யூ. ஓ ஐயா ஐயா இஸ் இட் ஐயனாடா? ஓ ஐயா ஐயா ஐயனாடா, எஸ் எஸ் ஐயனாடா ஜானியம்மாள் காலேஜ். ஹி டசன்ட் நோ இட். ஸோ டிட் ஐ பிகம் லெஸ்? எங்க கல்லூரியில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் வந்து 30 பேர். நாங்க 30 பேர்ல 26 ஃபர்ஸ்ட் கிளாஸ், 4 செகண்ட் கிளாஸ், 3 டிஸ்டிங்ஷன், 17 A+, 6 A. இதுக்கு மேல என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இல்லைங்க, இந்த மாதிரி தேவையில்லாம அவர் போனதே வந்து ஸ்டேட் எய்டட் இதுக்கு ஒண்ணு பள்ளிக்கூடத்துக்கு ஒண்ணு போயிருக்காரு. அங்க போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்டேட் சிலபஸே சரியில்லைன்னு சொல்லி சொன்னா அப்ப மக்கள் மத்தியில வந்து ஒரு பயத்தை கிளப்புறாரா? அப்படியே உண்மையிலேயே சரியில்லாம இருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? முதல்வரை கூப்பிட்டு நான் ஒரு இதுக்கு போயிருந்தேங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த ஸ்டாண்டர்டை பார்த்தேன். என்னங்க உங்க செலவு சரியில்லாம இருக்கே, இந்தந்த விஷயத்திலாம் சரியில்லாம இருக்கே. இதெல்லாம் யார் செய்வாங்க? மாநிலத்துடைய வளர்ச்சியில அக்கறை உள்ள ஒரு ஆளுநர் வந்து பண்ணுவார். எங்களுக்கு வந்து மேற்கு வங்கத்துல வந்து நேம் இவருக்கு வந்து மிஸ்ஸஸ் காந்தி ஃபேமிலிக்கு ரொம்ப அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் இருந்தார், பெரிய கல்வியாளர். அவர் வந்து எங்களுக்கு வந்து ஆளுநராக இருந்தார். பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது டார்ஜிலிங்ல, இந்த கூர்க்கா அஜிடேஷன்ல. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த அஜிடேட்டர்ஸுக்கும் நடுவுல ஒரு சமரசம் வரவே மாட்டேங்குது. மீட்டிங் பாயிண்ட் இல்லாம இருக்கு. அந்த மீட்டிங் பாயிண்ட் அந்நேரம் உருவாக்குனது யார் தெரியுமா? அந்த மாநிலத்துடைய ஆளுநர். வெளியிலேயே தெரியாம அவர் வந்து அவங்கள கூப்பிட்டு பேசி, என்னப்பா சண்டை, என்ன விவகாரம், உனக்கு என்ன வேணும் சொல்லி கேட்டு, ஜோதிபாசுட்ட வந்து சரி அவங்க கேட்கல, இதெல்லாம் கொடுக்க முடியும் தான் தோணுது. ஜோதிபாசு இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லலையே, என்னத்த பேசுவேன், பங்காளி சண்டை மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். 2 பேர் வாங்க, 2 பேர் கவர்னர் பேலஸுக்கு வாங்க. ஆனால் ஸ்டேட்ஸ்மேன் ரிப்போர்ட்டர் வந்து என்கிட்ட சொன்னார் என்ன நடந்ததுன்னு சொல்லி. 2 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கவர்னர் வந்து மீடியேட் பண்றாரு. சரி இந்த பிடபிள்யூடி இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, கூர்க்கா கவுன்சிலே வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபுல் அட்டானமி கொடுத்துருவோம், ரோடெல்லாம் சரியா போடணும், இனிமேல் ரோடு சரியா இல்லைன்னா உங்களை தான் குறை சொல்லுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறை சொல்ல மாட்டோம்னு சிரிக்கிறார். நூருல் ஹாசன் அவர் பேர். அப்ப அதுக்கப்புறமும் வந்து கிஷிங்னு சொல்லி அவர் வந்து பேசாம ரொம்ப வெறப்பா உட்காந்துக்கிட்டு இருந்தார். அந்நேரம் ஜோதிபாஸ் என்ன பண்ணாரு, எந்திரிச்சு நேர கிஷிங்கிட்ட நடந்து கிஷிங்கிட்ட போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ல, அதுல ஒரு உருகி போயிட்டார். இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர் சீட்டை விட்டு எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அக்கார்டு வந்து வந்தது, அந்த கிஷிங் அக்கார்டு, கூர்க்கா கவுன்சில்னு சொல்லி நேபாள் இது டார்ஜிலிங் நாங்கள் வச்சோமே, டார்ஜிலிங் கூர்க்கா கவுன்சில் டெவலப்மெண்ட் கவுன்சில், அது அந்நேரம் தான் வந்தது. அதுக்கு ரொம்ப பெரிய உதவி இருந்தது எங்களுடைய மாநில ஆளுநர். இப்ப இப்படி இதுதான் ஆளுநர்கள் செய்ய வேண்டிய கடமை. அதை விட்டுட்டு ஊர் ஊரா போய் தெரு தெருவா போய் இது சரியில்லை அது சரியில்லை. ஆதாரத்தோட, முதல்ல ஆதாரம் இருந்தால் இவர் முதல்வர்கிட்ட தான் பேசணும். இவர் ஆதாரமே இல்லாம பொது வெளியில வந்து பேசிட்டு இருக்காருன்னா இது ரொம்ப ஆட்சேபிக்க தகுந்தது. கான்ஸ்டிடியூஷன்
கொண்டு வந்தபோது இந்த மாதிரி கவர்னருடைய குவாலிஃபிகேஷன்லாம் நிர்ணயிக்காதது காரணம் பெரியவங்க தான் கவர்னராக வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சரி சார், இப்ப மாநில பாடத்திட்டம் எப்படி இருக்கிறது? அதனுடைய தரத்தை நிர்ணயிக்கணும், அளக்கணும்னா என்ன அளவுகோலா நம்ம வச்சுக்க வேண்டியது இருக்கு சார்? நம்ம மாநில பாடத்திட்டத்துல படிச்சவங்க எங்க எந்த அளவுக்கு படிச்சு மேல போயிருக்காங்கிறது தான் சரியான நிர்ணயம் ஒண்ணு. அடுத்து ஒரு பாடத்திட்டம்ங்கிறது வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக மட்டும் கிடையாது. அவர்களுடைய கற்பனை திறனை, அவர்களுடைய கிரியேட்டிவ் இமேஜினேஷனை வளர்க்குறதா, மாணவர்களுக்கு வளர்க்குறதா இருக்கணும். அதுல நம்ம குறைஞ்சு போயிருக்கோமா? கிரியேட்டிவ் இமேஜினேஷன் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? அவங்க அடுத்து எந்த வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரியும். இப்போ சிறு குறு தொழில்ல நம்முடைய மாணவர்கள், பயின்ற மாணவர்கள் எத்தனை பேர் போயிருக்காங்க? அவங்க வந்து வேலை தேடுறவங்களா மட்டும் இருக்கிறாங்களா, அல்லது வேலை கொடுக்கறவங்களா ஆகுறதுக்கான மனப்பான்மை அவங்ககிட்ட இருக்கா? இதெல்லாம் வந்து பார்க்கணும். இப்ப தமிழ்நாட்டில இருந்து வெளியில போறவங்க மாணவர்கள் நிறைய பேர் போறோம். தமிழ்நாட்டில இருந்து ஐடி செக்டர் நிறைய பேர் போறோம். வடநாட்டுல இருந்து இங்க நிறைய பேர் வர்றாங்க. இங்க இருந்து போறவங்க வந்து ஒரு காலத்துல பெங்களூர்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே தமிழ்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழர்கள் வந்து கட்டட வேலைக்காக இங்க வருவாங்க. இன்னைக்கு கட்டட வேலைக்கு தமிழர்கள் வர்றதில்லை இங்கங்கிறது மட்டும் இல்ல, கட்டட வேலைக்கு தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் கிடையாது, வட இந்தியால இருந்து வர்றாங்க. இப்ப இங்க இருந்து போறவங்க எந்த வேலைக்கு போறாங்க? ஐடி செக்டாருக்கு பெரும்பாலும் போறாங்க. வேலை தேடி போறவங்க ஐடி செக்டாருக்கு போறாங்க, அல்லது வேலை கொடுப்பவர்களாக தங்களுடைய ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. நான் கேட்கறதெல்லாம், உங்களுடைய வடநாட்டுல இருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க இந்த மாதிரி ஸ்கில்டு லேபரா வர்றாங்க? அப்படி இல்லைன்னா ஏன்? வாட் இஸ் த சிச்சுவேஷன்? ஒரு காலத்துல அன்ஸ்கில்டு லேபரா இருந்த தமிழ்ஸ் வந்து இன்னைக்கு ஏன் அன்ஸ்கில்டு லேபரா வெளியில போகல, கட்டடம் கட்டுறதுக்கு போகல? இதெல்லாம் கவர்னர் கேட்டு பதில் சொல்லட்டுமே. அப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? there is something called integrated growth. நான் தமிழ்நாட்டை சொர்க்க பூமின்னு சொல்லல. தமிழ்நாட்டில் இன்னும் எவ்வளோ இது நிர்வாக சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு, கல்வி சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இந்தியாவில் பல மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்க ஒன்றும் கீழே இல்லையே. நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன், எதுக்காக இப்ப இந்தியாவுடைய மாநிலங்களோடு நீங்க ஒப்பிடுறீங்க? நீங்க சிங்கப்பூர் கூடயும் வியட்நாம் கூடயும் உங்களை ஒப்பிட்டு பாருங்க. அது அந்த அளவுக்கு இருக்கீங்களா அல்லது மேல போகணுமான்னு பாருங்க. அது நம்முடைய காம்படிட்டிவ் ஸ்பிரிட். தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க கேட்குறீங்களே, தமிழ்நாட்டு கல்வித்தரம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்காங்க, அதுக்கு என்ன யார்ட் ஸ்டேக்? இப்போ தமிழ்நாட்டு கல்வித்தரம் வந்து ரொம்ப ஐடியலா இருக்குன்னு நான் சொல்லலை. தமிழ்நாட்டில் தமிழே படிக்காம பிஜி வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு போறதுங்கிறது கீழ்த்தரம், கேவலம். அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி சில குறைகள் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணணும். ஏன்னா இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் ரொம்ப அழகா சொன்னார், ஒரு இனத்தை சிதைக்க வேண்டும் என்றால் அதனுடைய மொழியை சிதைத்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப தமிழ் மொழி சிதைக்கப்படுற ஒரு ஆபத்துல இருக்குங்கிறது உண்மை. இதையெல்லாம் பார்க்கணும், சந்தேகம் இல்லை. வெறும் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடாது. இவர் வந்து என்ன சொன்னாரு, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு. பொருள் தேவை, ஆனா அதோட நிக்கல. அருளிலார்க்கு எவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்ப எஜுகேஷன் ஷுட் பி எ காம்ப்ரஹென்சிவ் எத்திக்கல் சிஸ்டம். இதெல்லாம் இருக்கா இல்லையா? இங்க இருக்கா, இன்னொரு மாநிலத்தில் இருக்கா? எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்க பேசுங்க, ஏன்னா சந்தோஷம். என்னுடைய இதெல்லாம் வந்து ஆட்சேபனையெல்லாம் வந்து எதுவுமே இல்லாம, எந்த விதமான புள்ளிவரும் இல்லாம சும்மா வந்து தூவி விட்டு போற மாதிரி ஆளுநர் பதவியில் இருக்க ஒருத்தர் பேசக்கூடாது. அவ்வளவுதான். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. வணக்கம்மா. வணக்கம். பெரியார் மணியம் Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.